ஹாய் வணக்கம் மக்களே. இதான் வந்து சத்தியமங்கலம் வீரப்பன் காடுங்க. இந்த மலை வந்து கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். பெரியகுளத்தை தாண்டி தான் கொளத்தூருங்கிற ஊருங்க. இங்கே இந்த மலை அடிவாரத்து வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது, ஒரு அளவுக்கு தான் வரும். இங்கே வந்து தேங்கல் மினிப்பன் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா, இங்கே ஒரு பெரிய பாறை தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாறையில் தான் வந்து தேன் கூடு கட்டிகிட்டே இருக்குமா. அது கூடு கட்டிகிட்டே இருக்கிறதுனால அது தேன்கல்ங்கிறது வந்து மருவி தேங்கல் பாறை அப்படிங்கிற பேர் வந்துருச்சுங்க. இங்கே வந்து வீரப்பன் வந்து இந்த கோயிலில் மணியெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த கோயிலை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே வந்து மேலே ஏறுறதுக்கு அலௌடு கிடையாதுங்க. நாங்கள் தெரியாமல் ஏறிட்டோம். இங்கே சிறுத்தைலாம் இருக்காம்மா, சத்தம் போட்டாங்க, கீழே இறங்கி வந்துட்டோம். இது வந்து சீம கருவேலன் வந்து அகற்றிட்டு இருக்கிறாங்க டெண்டர் விட்டு. அந்த வேலை நடந்துட்டு இருக்கிறனால இந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். ஒரு வேளை உள்ளே போகிறாங்க போல், யாரோ போகிறாங்க, அதனால் நம்மளும் போகலான்னு போயிட்டோம். அங்கே அலௌடு இல்லை, யாரும் வந்தாலும் போயிடாதீங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே நின்று லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. பயங்கர அமைதியாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். அடிவாரத்துலேயே கோயில், தேங்கல் மினிப்பங்கிற கோயிலுங்க. இது வந்து இந்த மலை கரெக்டாக சொல்லணுன்னா, மைசூர்லேருந்து அந்தியூர் வரைக்கும் இந்த மலை ட்ராவல் ஆகுதுங்க. வீரப்பன் வந்து மைசூர் மலையிலேருந்து அந்தியூருக்கு வரும்போது இடையில இருக்கிற தாளவாடி தாண்டி கொளத்தூருங்கிற ஊருங்க இது. இங்கே இருக்கிற மலைகள்லையும் சில காலம் தங்கிட்டு தான் அடுத்து அந்தியூருக்கு போவார். இங்கேயும் வந்து அதிரடி படைகளாக வரும், வந்து அடிவாரத்து வரைக்கும் வந்துட்டு போவாங்க. எங்கள் வீடுகள் வழியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. நைட் டைமில் ஒரு நைட் 8 மணிங்கும் போது எல்லாம் வருவாங்கங்க. அது இன்னும் சில நாள் சொல்கிறேங்க. இப்போ இந்த மலை வந்து அவர் இருந்ததுக்கான நிறைய அடையாளங்களெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க போனவங்க. எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னா, அங்கே முருகர் கோயில், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தனமுருகன் கோயில். கரெக்டாக சொல்லணுன்னா இன்ஸ்டாலெல்லாம் நிறைய இந்த ஆடு கொடுத்துருக்குறாங்க, கோடி லிங்கம்னு சொல்லிட்டு. இந்த மலைக்கு கீழே தான் வந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. முருகர் கோயில் வேலை நடந்துகிட்ருக்குது, கட்டுமான பணிகள். அதுதான் ஓலை வச்சு கட்டியிருக்குறாங்கங்க. அதனால் கரெக்டாக தெரியல. அன்றைக்கி வந்து பனிமூட்டம், அதனால் எதுவுமே கிளியராக தெரியல. அங்கேருந்து பார்த்தாலும் இந்த மலை வந்து சின்னதாக தெரியுதுங்க, இன்னும் பெருசாக இருக்கும். இங்கே தேங்கல் மினிப்பன் கோயில், இந்த வீரப்பன் மலை வந்து இன்னும் பெருசாக இருக்கும். அது அடிவாரத்தில் இருக்கிறனால அந்த சின்ன பகுதி மட்டும்தான் தெரியுது. எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அந்த 5 மலைகள் தெரியும் அப்படியே சேர்ந்த மாதிரி. அது ஒரு நாளைக்கு எடுத்து கட்டுற பனிமூட்டனால கிளியராக தெரியலைங்க. எங்கள் வீடு அங்கே தான் லொக்கேஷன் ஆகிருக்குது. கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். தென்னை மரங்களுக்கு நடுவில் அமைதியான சூழ்நிலை, ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கோயிலில் நின்று அமைதியாக சாமி கும்பிட்டு அடிவாரத்தில் நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு போயிடுங்க. மேலே யாரும் ஏற வேணாம். வேலிகளெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, அதை தாண்டி யாரும் மேலே வர